ராசியில் இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்குமே வந்து அந்த லவ் லைஃப் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னா அதை லாங் ஜேர்னியாக கொண்டு போகும். உங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட ஜாதகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க. தப்பான பழக்கவழக்கம் வந்துருமோ பயப்படுவாங்க. வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னோட வாழ்க்கையை அப்ளை பண்ணுவாங்க. அதனால நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி மேம் இருக்காங்க? அப்போ சோல்மேட் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு படி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கக்கூடிய நிலை அளவுக்கு கொண்டு போகும். இவங்களோட கர்மா அப்படின்றது அவங்களோட பிரிவில் என்ன மாதிரி வந்து மனசில் எதையும் வச்சுக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக இருப்பாங்க. அதுவே வந்து காம்ப்ளிகேட்டடாக உருவாக்கக்கூடிய ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்குல்ல மேம். அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால் என்ன பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயும் வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு நூல் இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசம்ன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி அவனை இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா இதுலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? நிச்சயமாக காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது துலாம். எல்லாருக்கும் என்ன மேம் ஒரே மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. உண்மையிலே இன்றைக்கி அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அது அன்பு இல்லாத தான் எல்லாரோட லைஃப் ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிபன். அப்போ அன்பு இல்லை மேம், அதனால தானே மேம் இங்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனால தான் காதல்னு ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. இங்கே என்ன ஆடுறது அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்குமே வந்து அந்த லவ் லைஃப் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னா அதை லாங் ஜேர்னியாக கொண்டு போகணும். அந்த லவ்வில் வந்து இடையில எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, என்னோடது ஒரே பாதையாக தான் போகணுன்ற அளவுக்கு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம். ஸோ இவங்களுக்கு லவ் வருமா? டெஃபினட்டாக வரும். எல்லாம் லேட்டாக வரும் புரிஞ்சுக்கிறதுக்கே. ஐயோ நான் புரிய வைக்கணும், டெரராக இருக்காங்கப்பா, எப்படிப்பா போய் அவங்கள்ட்ட பேசுது, புரிஞ்சுப்பாங்களோ புரியலையோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த அன்புன்றது லைட்டாக புரியும், அவ்வளோதான். ஆனால் உண்மையில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் ஆகும். ஏன்னா லவ் வரதுக்கே லேட் ஆகுன்றப்ப எப்போ அது லவ் வந்து லவ் மேரேஜ் நடந்து, ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ என்னென்னா எப்படி நம்ம துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா துலாமுக்கு எப்படி நம்ம சொல்கிறோமோ இதுவும் சுக்கிரனுடைய அதிபன். 7ஆம் இடமே செவ்வாய். இப்போ 7ஆம் இடம்ன்றப்ப செவ்வாய் சுக்கிரன் உண்மையிலே பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் தான். அவ்வளோ லவ்வபுளாக இருப்பாங்க. ஆனால் அந்த லவ்வபிள் லைஃப்பில் இங்கே என்னென்னா ஈகோ நிறைய எட்டி பார்க்கும், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும், பஞ்சாயத்து வரும், எல்லாத்தையும் லேட்டாக புரிஞ்சிக்கக்கூடிய நிலைன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலே லவ் பண்ணுறது தான் விரும்புவாங்க. சப்போஸ் இல்லைங்க எனக்கு லவ்வே வரல, நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட, எனக்கு தெரிஞ்ச துலாம் லவ் பண்ணாமல் இல்லவே இல்லை. இவங்களுக்குலாம் வந்து நிறைய லவ் ப்ரப்போசல் வரும்.
துலாமை பார்த்தாலே அட்ராக்ட் ஆவாங்க எல்லாருமே. ஓகே. எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி இவங்ககிட்ட நிறைய அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. அப்போ இவங்களுக்கும் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான 80% மேலே வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் சப்போஸ் இல்லை என்னோடய குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணுவாங்க. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் அந்த அது மாதிரி திருமணத்துக்கு பின் வந்து அப்படியே இப்போ பாறை வந்து வேற லெவலில் பார்த்துப்பாங்க. ஓகே. அவங்களோட டிவோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன மாதிரி விஷயம் வந்து அவங்களோட ஜாதகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. இப்போ இவங்களோட ராசியில் சனி உச்சம் அடைகிறார், 7ஆம் இடத்துல சனி நீச்சம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சனின்றது என்னென்னா முதுமைக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அவங்களுடைய கெரியர் இவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வேலை பார்க்குற விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க டைட் பண்ணுறாங்க. இல்லை நீ உன்னோட கெரியரில் நீ என்ன பண்ணுற எது பண்ண நான் கவனிக்கணும், இல்லை ரொம்ப நம்புவாங்க. அதாவது எந்த அளவுக்கு இவங்களை நம்புகிறாங்களோ அந்த அளவுக்கு பொசசிவாக சந்தேகமும் படுவாங்க. ஓகே. நம்பிக்கையும் கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் சந்தேகம் படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அப்போ வேலை செய்ய இடத்துல உனக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க. தப்பான பழக்கவழக்கம் வந்துருமோ பயப்படுவாங்க. வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னோட வாழ்க்கையை அப்ளை பண்ணுவாங்க. அதனால நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சோல்மேட்டாக இருக்கவங்க கூட பிரியறதுக்கான வாய்ப்புகள் எங்கே வரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தசாபுத்திகள் 6, 8, 12 தசாபுத்தி போய் சப்போர்ட் பண்ணாத நிலைகள்லாம் இருந்துச்சு, ராகுக்கு இதனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா பிரிவினைக்கே கொண்டு போயிடும். இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி மேம் இருப்பாங்க? ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த லவ்லாம் வந்து வரும் அப்படின்றப்ப அந்த சோல்மேட்டை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நிச்சயமாடா. அதாவது எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது நம்ம ஒருத்தவங்க பேசுகிறதுக்கே ஆல்ரெடி இவங்க கூட நம்ம பேசணும் பழகணும் அப்படின்னாலே அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம சோல்மேட்டாக இல்லாமல் நம்ம பழகவே முடியாது. எனக்கு ரொம்ப இணைப்பிரியாத ஒரு தோழியாக ஒருத்தவங்க இருக்காங்க, இணைப்பிரியாத ஒரு நட்பாக இருக்காங்க, சகோதரியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க சொல்கிறோனாலே இது ஒரு கனெக்டிவிட்டியில் கர்மாவோட இருக்கிறது தான். அப்போ சோல்மேட் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு படி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை பரிமாறிக்கக்கூடிய நிலை அளவுக்கு கொண்டு போகிறது. அப்போ இவங்களோட சோல்மேட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக இதை உங்களுக்கு பார்த்தோன்னே இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் ஆகும். இவங்களுக்கு இல்லை இது என்னோடய சோல்மேட்டு, இது எனக்கான உறவு, அதை நான் தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கான விஷயங்கள் என்ன வேணுமோ சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அளவுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பார்ட்னர்கிட்ட நான் இப்படி இருக்க விரும்புகிறேன், எனக்கு நீ தனி பண்ணி தரணுன்றத ஒரு ஆர்டராகவே வைப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும்ன்றது. நிச்சயமா. அடுத்து இவங்களோட பிரிவு அப்படின்றது என்ன மாதிரி மேம் இருக்குமா? இவங்களோட கர்மா அப்படின்றது அவங்களோட பிரிவில் என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது? நிச்சயமாப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் மேக்ஸிமம் வந்து இந்த காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரும்போது அந்த ஓப்பன் டாக்காக பேசுகிறேன், நான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேசும்போது என்ன ஆகிடுறது அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத தப்பான ஒரு வார்த்தைகளாக அங்கே பதிவாயிடும். ஸோ அங்கே வந்து அந்த கனெக்டிவிட்டி நீ இவ்வளோ தூரம் இத்தனை நாள் இப்போ நான் உன்னை நினச்சிட்டு இருந்த விதம் வேறு, இப்போ நீ சொல்கிற விதத்துக்கும் அதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் உன்னை எப்படிலாம் இந்த இடத்துல வச்சுருந்தேன் இந்த கட்டாகிறதுக்கான ரீசனை இவங்களே உருவாக்கிடுவாங்க. ஓகே. ஸோ எதிரி வெளியிலேருந்துலாம் கிடையாது, எனக்கு எதிரி இவங்களே அப்படிதான்ற மாதிரி தான். ரொம்ப ஓப்பனப்பாக இருக்கேன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ண போய் அந்த உறவோட பிரிவு அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பார்ட்னர் வந்து எல்லாத்தையும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணு. உனக்கு வந்து தனியாக இப்படி தான் ஒரு சீக்ரெட்ஸ் அப்படின்னு மெயின்டைன் பண்ண தெரியாதா? கிட்டத்தட்ட சந்தோஷ் சுப்ரமணியமில் வந்து பார்த்துருப்போம். ஜெனரலி அம்மா வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காக எல்லாத்தையும் உனக்கு வந்து ஒரு இதுவே இல்லையா அப்படின்னு அளவுக்கு கேட்பார்ல ஜெயம் ரவி சார், அது மாதிரி தான் வச்சுக்கலாம். இவங்களோட மனசில் எதையும் வச்சுக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக இருப்பாங்க. அதுவே வந்து காம்ப்ளிகேட்டடாக உருவாக்கக்கூடிய நிலை வரும். ஸோ அந்த பர்சனல்னு ஒரு விஷயத்த வந்து பர்சனலாக வச்சுக்க தெரியாது, ரொம்ப ஓப்பன் புக்காக இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு கர்மா மாதிரி தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியும் இருக்கும், ரொம்ப ஓப்பன் அப் ஆகியும் வந்து அவங்க பேசுகிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது. ஸோ ஓரளவுக்கு அடக்கி வாசிங்கப்பா அப்படின்றது தான் துலாமுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஷோர். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ.